இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை டச் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ட்ரிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்ட்டு பார்த்துடலாம். உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். எல்லார் மொபைல்லையுமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். உங்கள் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக போகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் எஸ்டி கார்டு, அதாவது அந்த மெமரி கார்டு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸு, கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் அந்த எஸ்டி கார்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். அது எப்படி மூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி உங்கள் எஸ்டி கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ ஃபோட்டோஸ், எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இப்போ எப்படி மூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு எஸ்டி கார்டு இருக்கணும். அது எத்தனை ஜிபி, அந்த ஜிபிக்கு பொறுத்தாப்புல நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் வச்சுக்கலாம். என்னோடய மொபைலில் நான் இப்போ ஒரு 8 ஜிபியில் ஒரு எஸ்டி கார்டு போட்டிருக்கேன். அதுக்கு உங்கள் மொபைலில் உள்ள ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்னல் ஸ்டோரேஜ் 23 ஜிபி ஃபுல்லாக இருக்குது, 32க்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டுன்னு இருக்கும். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் எஸ்டி கார்டு போடலாம் அங்கே இருக்காது. நான் இங்கே 8 ஜிபியில் ஒரு எஸ்டி கார்டு போட்டிருக்கேன். இப்போ 4.38 ஜிபி ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதாச்சும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். இதில் இமேஜஸ், வீடியோஸ்னு நிறையா இருக்கும். இதில் நீங்கள் எதை மூவ் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு இமேஜை மூவ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபோட்டோ இருக்குது. உதாரணத்துக்கு நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ இப்படி லைட்டாக வெளியே வந்துடுங்க. இதை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே காப்பி, மூவ், ஷேர்னு நிறைய ஆப்ஷன் வரும். இதில் மூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்டெப்பாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் அதிலேருந்து மூவ் ஹேர்னு கொடுத்தீங்கன்னா வராது. அப்படியே மூவ் கொடுத்துட்டு இப்படி வெளியே எஸ்டி கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஹேர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ எஸ்டி கார்டில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸை கிளிக் பண்ணி இதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் எஸ்டி கார்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோஸை எப்படி மூவ் பண்ணுறேன்னு பார்த்துருவோம். வீடியோஸும் ரொம்ப ஈஸி. வீடியோஸ்னு இருக்கும் இதில், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே வருது. நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். இங்கே அதே மாதிரி மூவ்னு வரும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இங்கே எஸ்டி கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் ஹேர்னு வரும், அதை கொடுத்துட்டிங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எஸ்டி கார்டில் இங்கே ஆட் ஆயிடுச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஆட் பண்ண ஃபோட்டோ, இது இப்போ அந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபோட்டோ, வீடியோ எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஹேங்கு, கேம்லாம் விளாட்லாம் ஈஸியாக. நல்ல ஃபோட்டோஸ், வீடியோஸை மட்டும் இல்லாமல் ஆப்ஸை கூட நம்ம எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணலாம். ஆப்பை எப்படி எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் கமெண்ட்லேயும் லிங்க்கை வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஸையுமே நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.